அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தில் ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோராலும் செய்ய முடியக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு அமல் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஜுமாவுடைய நாளில் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். நீங்கள் துவாவை கேட்டு முடித்த உடனேயே உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். நம்மளோட துவா கட்டாயம் இந்த துவாவில் கபூலாகிரும், கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஓதி முடித்த அடுத்த நொடியில் நீங்கள் எல்லோருமே அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய, ஒட்டுமொத்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா ப்ளஸ் ஒரு திக்ரு. இந்த திக்ரில் எல்லாமே இருக்குது. இந்த திக்ரை வெறும் 3 தடவை சொன்னாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான். விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்கி தருவான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரு. இந்த ஒரு அமலை எல்லா நாள்லேயும் எல்லா நேரத்துலையுமே செய்யலாம். ஆனால் இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா கூடுதலாக 2 சிறப்பு நமக்கு கிடைக்குது. முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி இந்த அமலை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 70,000 வானவர்கள் நமக்காக நமக்கு சொர்க்கத்தை வேண்டி துஆ செய்கிறாங்க. நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படவும் துஆ செய்கிறாங்க. இது ஒரு விஷயம். 2வது, ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஜுமாவுடைய நாளில் எத்தனை மக்கள் பள்ளிவாசலில் தொழுகிறாங்களோ அத்தனை மக்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு அமலாக இருக்கு பாருங்க. இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம துஆவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மறுப்பானா? கட்டாயம் மறுக்கவே மாட்டான். அல்லாஹ் மறுக்க முடியாத ஒரு அமல் தான் இந்த அமல். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே ஷேர் பண்ணிவிடுங்க முதல்ல. ஏன்னா நம்மளோட பதிவு இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு. ஏன்னா ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி அல்லது ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு உதவியை அல்லாஹுக்காக செய்யுங்க. இதை ஓதி நிறைய நன்மைகளை எல்லா மக்களுமே அடைந்து கொள்ளணும். இதன் சார்பாக இந்த நன்மையின் பரக்கத் கொண்டு எல்லா மக்களுடைய துஆவும் கபூலாகணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட இந்த பதிவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. நேரம் கொஞ்சம் தாமதமாகிருச்சு. அல்லாஹ்வுக்காக நீங்கள் இதை பொறுத்துக்கோங்க. அதனால் எல்லார் மீதும் கடமையாக நினச்சி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தெளிவாக. இன்றைக்கி நம்ம ஓத போகிறது சூரா கதிர். நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, லைலத்துல் கதருடைய இரவை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு விரிவாக சொல்லக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது சூரா கதிர். சூரா கதிரை நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் கிடைக்கும். இதுவும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இரவில் யார் இதை 7 தடவை ஓதிட்டு தூங்குறாங்களோ, உங்களுடைய தேவைகளை கேட்குறாங்களோ மறுக்காமல் கபூலாகும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த பதிவு எத்தனை முறை போட்டாலும் அவ்வளவு தடவையும் நிறைய மக்கள் எனக்கும் கபூல் ஆகிருச்சு, இந்த ஒரு அமலில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த சூறாவை 4 தடவை ஓதனாலே நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகிரும். அப்படிப்பட்ட இந்த சூரா கதிரை இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ செய்யுங்க. அல்லது 2 தடவையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த சூறாவை நம்ம 3 தடவை ஓத போகிறோம். ஒரு தடவை நீங்கள் ஓதி முடித்த உடனே நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை 111 தடவை நீங்கள் ஓதணும். இந்த சூறாவை கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், இதனுடைய ஆயத்துக்களுடைய முடிவில் ரேவில் தான் முடிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த ரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை குறிக்குது, அல்லாஹ்வினுடைய கருணையை குறிக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதி ஒரு தடவை முடித்த உடனே இந்த ஒரு திக்ரை 111 தடவை ஓதணும். அந்த திக்ரு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய, அவனுடைய கருணையையும் ரஹ்மத்தையும் நமக்கு பொழிய செய்யக்கூடிய திருநாமமான யா ரஹ்மான் யா ரஹீமு உள்ளடக்கிய ஒரு திக்ரு. அதுதான் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ஹன்னானு யா மன்னானு யா ஹல்லல் முஷ்கிலாத். இதனுடைய பொருள், அல்லாஹுவே கிருபையாளனே, கருணையாளனே, அடியார்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனே, கொடுப்பதில் மகத்தானவனே,
பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனே. சுபஹானல்லா. இதில் இஸ்முல் ஆலம் கொண்ட 4 திருநாமங்கள் இருக்கு. யா ரஹ்மான் யா ரஹீமை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு இஸ்முல் ஆலம். 3 தடவை சொன்னாலே அல்லாஹால ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துஆவை அங்கீகரிக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பெயரோட சேர்த்து இன்னொரு 2 திருநாமங்கள் இருக்குது. இதை யார் சொன்னாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்து சொன்னாலும், அதற்கு பிறகு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஏன்னா ஒரு நரகவாதி இந்த வார்த்தையை சொன்னாலே அல்லாஹ் சொர்க்கத்தில் போய் கொண்டு போய் விடுவான். அந்த அளவு ஒரு சிறந்த வார்த்தை. அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன், கொடுக்கறதுல மகத்தானவன் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் மயங்கரான் இந்த வார்த்தைக்கு. இதை பற்றி நம்ம அழகான ஹதீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். எனவே இந்த 2 அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்ட இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 111 தடவை ஓதுங்க. இதனால் இந்த வாரத்தோட உங்களோட அத்தனை பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும். ஏன்னா யஹல்லல் முஷ்கிலாத்துன்னு சொல்கிறோம். பிரச்சனைகளை தடுக்கக்கூடியவனே, தீர்வு சொல்லக்கூடியவனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு தீர்வை கொடுத்துருவான். நம்பிக்கையோடு ஓதுங்க. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சாதாரணமான வார்த்தையை ஓதலை, அல்லாஹுவை இதை சொல்லி அழைக்கிறீங்க. யார் அல்லாஹ்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்த ரப்பு, அனைத்து அரசாங்கத்திற்கும் தலைவன், அரசன், அரசர்களுக்கெல்லாம் மாபெரும் அரசனை நம்ம அழைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ கவனத்தோடு அழைக்கணும், அதற்கு பிறகு நம்மளுக்கு வேண்டியதை எவ்வளோ கவனத்தோட பணிவாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை 111 தடவை ஓதுங்க. திரும்பவும் சூரா கதிரை ஒரு தடவை ஓதுங்க. இந்த ஒரு திக்ரை 111 தடவை ஓதுங்க. திரும்பவும் சூரா கதிரை ஓதுங்க. இந்த திக்ரை 111 தடவை ஓதுங்க. அதாவது சூரா கதிர் 3 தடவை. நீங்கள் ஒரு தடவை முடித்த உடனே இந்த திக்ரை ஆரம்பிச்சுக்கணும். நான் சொல்கிறது உங்கள் எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனவே இந்த முறைப்படி, அதுவும் ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஓதணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதற்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவா அத்தனையுமே கபூலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இந்த அமலை நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான அமல். யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு பல சிறப்புகள் இருக்குது. ரஜபுடைய மாதத்தில் இருக்கோம், அல்லாஹ்வினுடைய மாதத்தில் இருக்கோம், அடுத்தது ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவா அத்தனையுமே நமக்கு கபூலாகும். ஒரு சிறந்த சூறாவை வச்சு கேட்குறோம். சிறந்த அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் கொண்ட 4 திருநாமங்களை கொண்டு கேட்குறோம். அப்போது நம்மளோட எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். நமக்கு தேவையான அனைத்துமே இந்த ஒரு அமலில் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதுங்க. கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் இந்த அமலை முடித்தவர்களுக்கு அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அப்படிப்பட்ட இந்த சிறந்த அமலை நாமும் ஓதி மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இந்த அமலை செய்து இதனுடைய பலனை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாதத்தில் மிகச்சிறப்பான அமல்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்களில் இருக்கக்கூடிய அவுராதுகளை வல்லமையாக நீங்கள் ஊதிட்டு வாங்க. இந்த கிதாப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னும் நாங்கள் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதத்திலிருந்து தொடங்கி ரமலானுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக குரானை ஓதணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் தான் ஓதணும். தமிழில் ஓதக்கூடிய குரான் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெடியாக இருக்குது. தமிழில் 30 ஜுஸ் குரானையும் நீங்கள் ஓதிக்கலாம். இந்த குரான் உங்களுக்கு வேணும், இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நிறைய அமல்களை நிறைவாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.